அன்பான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? எப்போ நடக்கும்? எப்போ நடக்கும்? எப்போ ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும்? வேதம் சொல்லுகிறது, குறித்த காலத்திற்கு காத்த தரிசனத்தை வைத்திருக்கிறார். அது முடிவில விளக்கும். அது தாமதித்தாலும் பொய் சொல்லாதுன்னு பைபிள் சொல்லுது. யோசேப்புடைய வாழ்க்கைய பாருங்களேன். அவனுக்கு 17 வயசு இருக்கிறப்ப அவன் சொப்பனத்தை பார்க்கிறான். கூட இருக்கிற சகோதரர்கள் எல்லாம் வந்து அவனை வணங்குறதை போல சொப்பனத்தை பார்க்கிறான். ஆனா அந்த சொப்பனம் நிறைவேறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? அவன் எகிப்தில விற்கப்படுகிறப்ப அவனுக்கு 17 வயசு. பார்வோன் முன்னாடி போய் நிற்கிறப்ப 30 வயசு. பஞ்சக்காலம் வருகிறப்ப அவனுக்கு எவ்வளோ வயசு? 37 வயசு. 37வது வருஷம் பஞ்ச காலத்தின் துவக்கத்துல தான் யோசேப்புடைய சகோதரர்கள் வந்து அவனை எகிப்தில் வந்து பார்த்து வணங்குறாங்க. தானியங்களை வாங்கத்தக்க எகிப்துக்கு வருகிறப்போ அந்த இடத்துல யோசேப்பை பார்த்த உடனே யோசேப்பை வணங்குறாங்க. இப்போ யோசேப்பு 17 வயசுல பார்த்த சொப்பனம் இங்க நிறைவேறுது. உயர்வு வாக்குத்தத்தம் நிறைவேறினதாய் அர்த்தம் கிடையாது. நீங்க பார்த்த விஷயம் ஆண்டவர் உங்களை அழைக்கிறப்போ உங்களுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார் பார்த்தீங்களா? அது நிறைவேறும். யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் பார்த்தது நிறைவேறுவதற்கு ஏறக்குறைய 20லிருந்து 21 வருஷம் அவனுக்கு எடுத்தது. அதே போலதாங்க, காத்திருங்க. எப்போ எப்போன்னு கேட்காதீங்க. எப்போ நடந்தாலும் என் அப்பாவுக்கு நான் உண்மையா இருப்பேன்னு சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாகவே உயர்த்துவார்.